கொஞ்ச நாளாகவே இந்த செய்திகளை கவனிக்கும்போது ஓபிஎஸ் ஐயா ஒவ்வொரு தடையும் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம், இரட்டை இலையில் போட்டிடுவோம், பிஜேபி கூட இருக்கோம், இரட்டை இலையில் போட்டிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மைக்குமே ஓபிஎஸ் ஐயா அவர்களால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடியுமா? இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மைக்குமே சும்மா ஏதோ ஒன்று அடிச்சு விட்றாரா, இல்லை உண்மைக்குமே அவரால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? எடப்பாடி அவர்கள்ட்டேருந்து இரட்டை இலை சின்னத்தை பறிக்க முடியுமா, அல்லது இரட்டை இலையை முடக்க முடியுமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2014 வாக்கில் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினார். மீண்டும் 2024 ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவாரா மாட்டாரா? எடப்பாடி அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் டயத்தில் புது தலைவலி அப்படிங்கிற மாதிரி நிறைய தம்மெல்லாம் பார்த்தேன். இந்த செய்தியில் சில தெளிவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பினேன். அதற்காண்டி சில விஷயங்களை தேட முடிஞ்சு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. அந்த தெளிவை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஓபிஎஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த மாதிரி சின்னம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும். ஸோ இந்த சின்னம் தேர்தல் ஆணையம் இப்படிங்கிற விஷயத்தில் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் சில விஷயங்களை சொல்லும் போது அவங்கள்ட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு கட்சியை இப்படி தான் பார்க்கும். இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அல்லது அங்கீகரிக்கப்படாத கட்சியா அப்படின்னு சொல்லி ரெண்டு டிவைடுக்குள்ளே ஒரு கட்சியை கொண்டு போயிடும். அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த விஷயத்தை உடச்சி பார்த்தோம்னா, ஒரு கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அதுக்கு சின்னம் ஒதுக்கணும்னா அது சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்கு வாங்கணும். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சி விருப்பப்படுற ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை அங்கீகரித்து அந்த கட்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னா 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் உன்னம் பலம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஓபிஎஸ் அவர்கள் விஷயமானது ஒரு கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய சின்னம் கிடையாது, ஒரு கட்சி உடஞ்சு போச்சு, எது உண்மையான கட்சி அப்படிங்கிற அந்த டிவைடுக்குள்ள இந்த ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட சண்டையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேர்தல் ஆணையம் உடனடியாக ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படிங்கிற விஷயத்தில் முடிவெடுக்காது. தேர்தல் ஆணையம் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக பார்த்துட்டு நீதிமன்ற நடைமுறை, நீதிமன்ற பிரச்சனைகள் இது அத்தனை அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு முடிஞ்சு வந்தோன்னே எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முழுமையாக தெளிவாக தங்களோட ஆராய்ச்சியை உட்படுத்தும். ஸோ தேர்தல் ஆணையம் இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற 2 பேருக்கு நடுவில் இபிஎஸ் பக்கம் ஒரு வருஷம் மேலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஏன் இபிஎஸ் பக்கம் வந்துச்சுன்னா நீதிமன்ற உத்தரவுகள், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்களோட செல்வாக்கு, இது அடிப்படையாக வச்சு அதிமுக தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை தான் இப்போ வரைக்கும் அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தாண்டி ஓபிஎஸ் பக்கம் போகணும்னா ஓபிஎஸ் பக்கம் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் ஓபிஎஸ் பக்கம் தேர்தல் ஆணையம் போகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஓபிஎஸ் பக்கம் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்காதனால ஆல்ரெடி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நாங்கள் நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்காது. நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் உங்கள் பக்கம் வருவோம். தீர்ப்பு வர்ற வரைக்கும் உண்மையான அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா அது எடப்பாடி பக்கம் இருக்கக்கூடிய அதிமுக தான். இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற விஷயத்தை தான் தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் தரப்புக்கு பதிலாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்புறம் ஏன் இவர் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் அரசியலை கவனிக்கிற, அரசியலை பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. ஸோ ஓபிஎஸ் அவர்களால் தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அந்த வழக்கில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு எதுவும் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் அவர் பக்கம் போகலாம். இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் நான் இந்த மாதிரி நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் எடுபடாது. இது கட்சி மத்தியில் அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சிறிய செல்வாக்கு ஏற்படுத்துறதுக்காண்டி ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் தந்திரம் தான் இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் விஷயத்துக்கு இந்த வீடியோ என் பண்ணிடலாம். சீமான் அவர்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சு நீதிமன்றத்தில் சண்டையிட்டு இருக்காரு. அங்கீகரிக்கப்படாத கட்சி கிடையாது, நான் நாடாளுமன்ற எலெக்ஷனில் வெற்றி வாய்ப்போட சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் இத்தனை சதவீத வாக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் சொல்லி தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும். ஆனால் நம்ம சீமானவர்கள் கட்சியானது 6% வாக்குகளை வாங்கலை. அதன் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நாங்கள் இந்த சின்னத்தை ஒதுக்குறோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பதிலாக கொடுக்கலாம். பட் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.
பார்க்கணும். நீதிமன்றம் இதில் ஒரு வித்தியாசமான முடிவெடுத்தா தேர்தல் ஆணையம் இனிமே அடுத்தடுத்த கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்கும் போது இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு, இந்த விதியை அடிப்படையாக வச்சு தாங்க மனசில் வச்சு இதை நோக்கி தேர்தல் ஆணையம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.